பூமியில் இருந்து சுயம்புவாக வெளிப்பட்ட ஐயனார். ஊர் பெரியவரின் கனவில் தோன்றி நான் பூமிக்கடியில் இருக்கிறேன் என்று கூறி அவரை தோன்றி எடுத்த அதிசயம். இரவு நேரத்தில் தனியாக சென்ற பெண்ணை கொள்ளையர்கள் துரத்தியதால் கொள்ளையர்களை சிறை வைத்து பெண்ணை காப்பாற்றிய சிறை காத்த ஐயனார். மன்னர் விதித்த மரண தண்டையில் இருந்து விவசாயியை காப்பாற்றிய சிறை காத்த ஐயனார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப எங்க போறோம்னா தஞ்சாவூர். ஆமாங்க, நான் ஒரு 3 நாள் சுற்றுப்பயணமாக ஆன்மீக தலமாக விளங்கக்கூடிய தஞ்சாவூர், கும்பகோணம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம்னு சுத்த போறோம். இந்த தலத்தில் உள்ள கோயில்களை பற்றியும் அவற்றின் மகத்துவத்தையும் பற்றியும் தாங்க விரிவா பார்க்க போறோம். தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமர்ந்தது தாங்க இந்த சிறைக்காத்த ஐயனார். கிராமப்புறங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஐயனார் குல தெய்வமாக விளங்குகிறார். ஐயனார் சாஸ்தா என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் இவரது வரலாறு தெய்வாம்சம் மிக்கது. சிவபெருமான், திருமால் ஆகியோரின் இரு பெரும் சக்தியின் அம்சமாக தோன்றியவர் தான் இந்த ஐயனார். 2000 ஆண்டு பழமை வாய்ந்த திருத்தலம். பூமியில் இருந்து தானாக சுயம்புவாக வெளிப்பட்ட இந்த ஐயனார் அபரிதமான சக்தி மிக்கவர். முற்காலத்தில் இந்த ஊர் வயலூர் என்றும் அழைக்கப்பட்டது. சோழர் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூரை ஆண்ட மன்னன் கரிகாலன் பகை மன்னர்களை தோற்கடித்து எதிரி நாட்டு வீரர்களை கைது செய்து இங்கே சிறை வைத்ததால் இவ்வூர் பெயர் மருவி சிறையூர் என்றானது. முன்பெல்லாம் இந்த ஊருக்கு செல்லும் வழியில் 4 புறமும் மரங்களும் செடிகளும் அடர்ந்து வளர்ந்து இருக்க ஒற்றையடி பாதை வழியாக செல்ல வேண்டும். அந்த வழியாக மக்கள் நடந்தும் மாட்டு வண்டிகளிலும் தான் செல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் அங்குள்ள ஒரு வேப்பமரம் அருகில் ஒரு சக்தி மேற்கொண்டு அவர்களை செல்ல விடாமல் தடுத்தது. உடனே அவர்கள் கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டி அங்கிருந்து செல்வர். பாத்திரங்களில் பால், தயிர் கொண்டு செல்பவர்கள் வேப்பமரம் அருகே சென்றவுடன் அவர்களை அறியாமலேயே நிலை தடுமாறி வேப்பமரத்தின் அடியில் பால், தயிர் பாத்திரங்கள் கவிழ்ந்து அபிஷேகம் செய்வதைப் போல கொட்டிவிடும். இந்த நிகழ்ச்சி வாடிக்கையாக நடந்து வந்தது. ஊர் மக்கள் அனைவரும் இந்த இடத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்று நினைத்து அங்கு சென்று கற்பூரம் ஏற்றி வணங்கி வந்தனர். இந்த நிலையில் ஊர் பெரியவரின் கனவில் ஒரு காட்சி தெரிந்தது. அதில் ஐயனார் தோன்றி வேப்பமரத்தின் கீழ் நான் புதைந்திருக்கிறேன், பூமியை தோண்டி என்னை வெளியே எடுங்கள் என்று கூறினார். உடனே ஊர் பெரியவர் கிராம மக்களுடன் அங்கு சென்று அவர் குறிப்பிட்ட இடத்தில் மண்வெட்டியால் தோண்டினர். 3 அடி ஆழம் தோண்டியதும் புதைந்திருந்த ஐயனார் வெளிப்பட்டார். மண்வெட்டியால் தோண்டியதில் ஐயனார் சிலையின் உதடு, இதழ், மூக்கில் வெட்டுப்பட்டு ரத்தம் வடிந்தது. உடனே ஊர் பொதுமக்கள் பயபக்தியுடன் ஐயனாரை வணங்கி தெரியாமல் செய்த குற்றத்திற்கு பொறுத்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டு கற்பூரம் ஆராதனை காட்டினர். ஐயனார் அருளால் உடனே ரத்தம் வடிவது நின்றுவிட்டது. ஐயனார் அனைவருக்கும் அருளாசி புரிந்தார். மேலும் அந்த இடத்தில் சப்த கன்னியர்கள் சிலைகளும் கிடைத்தன. ஊர் மக்கள் ஐயனாருக்கு அந்த இடத்தில் சிறிய கோவிலை கட்டி இன்று வரை வழிபட்டு வருகின்றனர். இந்த காலகட்டத்தில் இளம்பெண் ஒருவர் இரவு நேரத்தில் ஐயனார் கோவில் இருக்கும் ஒற்றையடி பாதை வழியாக தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று வழிப்பறி கொள்ளையர்கள் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டனர். செய்வதறியாது திகைத்த அந்த பெண் கொள்ளையர்களின் பிடியில் இருந்து தப்பிக்க வேகமாக ஓடினாள். அப்போது தூரத்தில் ஒரு விளக்கொலி தெரிந்தது. இதனால் அங்கு வீடு இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த பெண் வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி ஓடினாள். ஆனால் அவள் செல்ல செல்ல வெளிச்சம் அந்த இடம் தூரமாகி கொண்டே போனது. ஐயனார் கோயிலுக்கு வந்த அந்த பெண் கதவை தட்டி, ஐயனாரே, இந்த அபய பெண்ணை காப்பாற்றுமாறு என்று அபய குரல் எழுப்பினாள். அவளை பின்தொடர்ந்து வந்த கொள்ளையர்களும் கோவிலுக்குள் வந்தனர். அப்போது அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. கோவிலுக்குள் கொள்ளையர்கள் கை கால்கள் செயலிழந்து மயங்கி விழுந்தனர். இந்த நிலையில் கோவில் நிர்வாகியின் கனவில் ஐயனார் தோன்றி கோவிலுக்குள் கொள்ளையர்கள் புகுந்து விட்டனர் என்று கூறினார். உடனே கோவில் நிர்வாகி வந்து பார்த்தார். கோவிலுக்குள் இளம்பெண் இருந்ததையும் கோயில் வளாகத்தில் கொள்ளையர்கள் மயங்கி கிடந்ததையும் கண்டு நிலைமையை புரிந்து கொண்டார். பின்னர் ஐயனார் கோவில் விபூதியை கொள்ளையர்கள் மீது பூசியதும் அவர்கள் சுயநினைவு வரப்பெற்று செய்த தவறுக்கு வருந்தி ஐயனாரிடம் மன்னிப்பு கேட்டனர். இளம் பெண்ணை கொள்ளையர்களிடம் இருந்து காத்து கொள்ளையர்களையும் சிறை வைத்து அவர்களை வெளியே சென்று விடாமல் காவல் காத்ததால் ஐயனார் சிறை காத்த ஐயனார் என்று அழைக்கப்பட்டார். முன்னொரு காலத்தில் விவசாயி ஒருவருக்கு செய்யாத குற்றத்திற்காக
மன்னர் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். விவசாயியின் தலையை துண்டித்து தண்டனையை நிறைவேற்றும்படி சிறை காவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பதற்கேற்ப விவசாயி ஐயனாரை உள்ளமுருக வழிபட்டார். மேலும் இந்த இக்கட்டான நிலையில் இருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். விவசாயிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நேரத்தில் ஒருவர் உண்மையான குற்றவாளியை மன்னர் முன் நிறுத்தினார். விவசாயியை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றினார். மனித வடிவில் உண்மையான குற்றவாளியை மன்னர் முன்பு நிறுத்தியவர் சாட்சாத் ஐயனார் தான் என்று அவரை பெருமையாக பார்த்தார்கள் பக்தர்கள். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றியை தேடித்தரும் வல்லமை மிக்கவராக சிறைக்காத்த ஐயனார் திகழ்கிறார். எனவே நீதிமன்ற வழக்குகளில் சாதகமாக தீர்ப்பு வர வேண்டி பக்தர்கள் இங்கு வந்து ஐயனாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்கின்றனர். ஒரு முறை தேவலோகத்தில் இருந்து சப்த கன்னியர்கள் பூலோகம் வந்து காவிரி ஆற்றில் நீராடினர். அப்போது ஒரு வேடன் அவர்களை சிறைப்பிடித்தான். சப்த கன்னியர்கள் வேடனில் பிடியில் இருந்து தப்பிப்பதற்காக அபய குரல் எழுப்பினர். உடனே ஐயனார் அங்கு வந்து வேடனிடம் இருந்து சப்த கன்னியர்களை மீட்டார். இதை நினைவு கூறும் விதமாக ஆலயத்தில் சப்த கன்னியர்களுடன் வேடனின் சிலையும் தத்ரூபமாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற வரலாற்று மிக்க ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கோவல் விளாக் சேனல்.